திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை மீண்டும் தூசி தட்டி எடுத்து விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சட்டமன்றத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற பெரும்பாலான அமைச்சர்கள் தேர்தல் வருவதற்கு இப்ப நடக்கிற நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாகவே எங்கே இருப்பார்களோ அங்கே இருப்பார்கள், எங்கே இருப்பார்களோ அங்கே இருப்பார்கள். பல அமைச்சருக்கு தூக்கமே இல்லை, தூக்கமே போச்சு. என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. உப்ப தின்னவே தண்ணி குடிச்சா. நம்மை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், அண்ணா திமுகவை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் திமுகவுடைய நிலை என்ன? எத்தனை பேர் தப்புவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அண்ணா திமுகவிலிருந்து வெளியேறி ஒருவர் திமுகவில் ஐக்கியமாகி அமைச்சரானார். இப்பொழுது எங்கே இருக்கிறார்? எங்க இருக்கிறாங்க? இந்த கட்சிக்கு யார் துரோகம் செஞ்சாலும் எங்கே இருக்க வேண்டும்? சிறையிலே இருக்க வேண்டும். இந்த கட்சியிலே அடையாளம் காட்டப்பட்டு அவருக்கு பதவி அதிகாரத்தை கொடுத்த இந்த கட்சிக்கு துரோகம் செய்தவர் ஆண்டவனாய் என்று தண்டிக்கப்பட்டிருக்கின்றார். அதே போலதான் எனக்கு ஒரு அண்ணன், எனக்கு முன்னாலே அண்ணன் கேபிஎம் அவர்கள் குறிப்பிட்டார், இந்த இயக்கத்திற்கு அன்றைய தினம் எட்டப்பன் என்று சொல்வார்களே, அதே போல சில எட்டப்பர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும், முடக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். அத்தனையும் தூள் தூளாக நொறுக்கி உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரை சென்று தீர்ப்பை நாம் பெற்றோம். இது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி அண்ணா திமுக கட்சி, தெய்வ பலமுள்ள ஒரு கட்சி. அதை கண்ணை இமைகாப்பதை போல இதை புரட்சி தலைவி அம்மாவர்கள் காத்தார்கள். இருவரும் தலைவர்கள் தனக்காக வாழாமல் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் உருவாக்கிய கட்சி, கட்டி காத்த கட்சி அண்ணா திமுக கட்சி. இருவரும் தலைவர்கள் தெய்வமாக இருந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த கொம்பனாலும் அண்ணா திமுகவை தொட்டு பார்க்க முடியாது. ஏதேனும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை அழிக்க வேண்டும் என்று எண்ணினாலும் அவர்கள் அழித்து போய்விடுவார்கள். இன்னும் சில பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் பேசுவது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். இன்னும் பாரதிய ஜனதா கட்சியோடு இவர்கள் மறைமுக உறவு வைத்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிவிட்டேன். மேடையில் இருக்கின்ற முன்னணி தலைவர்களும் தெளிவுபடுத்தி விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது. 25/9/2023 அன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கட்சி அலுவலகத்திலே மாவட்ட செயலாளர் கூட்டம், தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம் கூட்டப்பட்டு அந்த கூட்டத்திலே ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நாங்கள் அறிவித்தோம், பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணா திமுக இல்லை. இது எப்போ 25/9/2023 தலைமை கழகத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட செய்தி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.